அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசி 5 டம்ளர் 800 கிராம் அளவு வரும். நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் கொட்டி நல்லா காய விடணும். அரிசியை வரன்னு காய வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இது சரியாக இருக்கும் பதம். நல்லா உலர்ந்ததும் மிக்சியில் சேர்த்து இடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 தட்டு உள்ள சல்லடையில் நடுத்தட்டும் அதுக்கப்புறம் நைஸாக உள்ள இடியப்பத்தட்டும் எடுத்துக்கலாம். முதல்ல அரைச்ச மாவை இடியப்பத்தட்டில் சலிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாதி மாவை பெரிய கண்ணு உள்ள நடுத்தட்டில் சலிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணூறு கிராம் கருப்பட்டி. இதுக்கு கருப்பட்டி பணியாரங்கிறனால கருப்பட்டி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கருப்பட்டி இல்லைன்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவு கூட சேர்த்துக்கலாம். சில மாவு ரொம்ப கம்மியாக கிடச்சதுன்னா ரொம்ப தண்ணியாயிரும். நம்ம முதல்ல பார்த்துட்டு மாவு இருக்கிற பொறுத்து மறுநாள் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கணும். மறுபடியும் கொதிக்க விட்டு அரை கம்பி பதம் வரை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும். பாகு சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏலக்காய்த்தூள் சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மாவை கலந்துட்டு அன்னைக்கும் இந்த பணியாரம் சுடலாம், இல்லைன்னா மறுநாள் சுடலாம், இல்லைன்னா அதுக்கு மறுநாள் சுடலாம். மாவு பதம் இந்த அளவு இருக்குது. நம்ம பணியாரத்துக்கு இந்த மாதிரி அளவில் தான் தேவைப்படும். சில அரிசி மாவை பொறுத்து தான் மாவு கெட்டியாகும், இல்லைன்னா சில மாவு அப்படியே இருக்கும். பணியாரம் அன்னைக்கே சுடுறீங்கன்னா இந்த மாவு பதம் சரியாக இருக்கும். மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ வேடு கட்டி வச்சிடலாம். மறுநாள் சில மாவு ரொம்ப இறுகிரும், சில மாவு இதே மாதிரி அப்படியே இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவை நான் மூடி வச்சுட்டு மறுநாள் சுடுறேன். இப்போ துணி வச்சு வேடு கட்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மறுநாள் ஆயிடுச்சு. மாவு இந்த அளவு கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா பணியாரம் ரொம்ப கெட்டியாக ஊற்ற வராது. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ பணியாரம் பொரிக்க தேவையான அளவு கடலை நெய் சேர்த்து காய விடலாம். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பணியாரமாக சுட்டு எடுக்கணும். மேலே உப்பி வந்ததும்
மறுபக்கம் திருப்பி விடணும். திருப்பி விட்டு இந்த மாதிரி கரை கட்டி வரையில் பணியாரத்தை எடுத்துடணும். ஒரே நேரத்தில் 2 3 சுடக்கூடாது. பணியாரம் வந்து இந்த மாதிரி வடிவாக வராது. அதனால் ஒவ்வொரு பணியாரமாக பொறுமையாக தான் சுட்டு எடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் குழிவான கடாயாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரம்லாம் அழகாக கரை கட்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுவையாக இருக்கும். பணியாரம் ஓரம்லாம் இந்த மாதிரி அழகாக கரை கட்டி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். பதமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட. கொஞ்சம் முருகி வெந்தாலுமே சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.